சரி, பார்வதி அம்மா பேசுகிற தாய்ந்தியா நாடு உலக நாடு. நாலாவது வேறு கணக்கில் சனி, எட்ட நாட்டு சனி, சனீஸ்வரி சுற்றி கடலெல்லாம் சுற்றி கொண்டு வந்து ஐயா காலடியில் ஒப்படைச்சிக்கலாம். நாலாவது நாள் கணக்கு 13 நோய் எடுக்கார். 13 நோய் பயங்கரமாக அடிக்கும். உலக நாடு அடிக்கும், தாய் இந்தியா நாடு அடிக்கும், தமிழ்நாட்டையும் அடிக்கும். வாயை திறந்து பேச மானிட பிறவி ஆணும் பெண்ணும் சுத்தமாக போக வேண்டாமா? தப்பு செய்கிறதுக்கா நான் பூமியை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். தப்பு செஞ்சதுக்கு தண்டனை நீ வாங்கித்தான் தீரணும்ட்டார். எல்லாமே பூமியில் மழை இறக்குவார், நோய் இறக்குவார். ஒரு பக்கம் மழை எரிமலை வெடிக்கும், பனி காற்று, பனி புயல், பனியுடைய சீற்றங்கள் மானிட பிறவியை நெரிக்கணும்ல. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடையாது, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடையாதுன்னு உலக நாடு நடத்திட்டான். தப்பு செய்யாதவன் தண்டனை அனுபவிச்சு கொண்டே இருக்கான். தப்பு செய்யாதவன் தப்பு தண்டனை அனுபவிச்சு கொண்டே இருக்கான். தப்பு செய்கிறவன் தண்டனை அனுபவிக்கல. இப்போ தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கார். என்ன தண்டனை கொடுக்கார்? நோய். அப்படியே வீட்டுக்குள்ளே ஆணும் பெண்ணும் தண்ணி ஓட்டமாக உடம்புலேருந்து இறக்கி அவன் எப்படி மாளிகையை கெட்டி உருண்டு ஆசைப்பட்டு ஆசைக்கு மேலே ஆசை, ஒவ்வொரு ஆசையில் போனால இந்த மாதிரி பள்ளத்தில் படுக்க விட்டு அவன் வீட்டுக்குள்ளே உருளை விடுவார். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம் 13 நோய் பயங்கரமாக பிடிக்கும். முக்கால் சத்தியம் 13வது கோடீஸ்வர். 13 நோய் வேறால சுற்றி எட்ட நாட்டு சனி, சனீஸ்வரி ஆடுதவனுக்கு பூரா தண்டனை போட்டார்ல, அது எல்லாம் அந்த வழக்குள்ள மாட்டி அந்த வேரில் இருப்பான். முக்கால் சத்தியம்.